சூப்பர் ப்ரோ படம், சத்தியமா சூப்பர் ப்ரோ. எல்லாரும் வந்து லீக்டு படம் பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க படத்தை. யாருமே லீக்டு படம் பார்த்துட்டு வீட்டில் உட்காராதீங்க, தியேட்டர் வாங்க, அள்ளு விடுவாங்க கண்டிப்பா. படம் சூப்பர் ப்ரோ, லவ் யூ தெரிஞ்சு விட்டாங்க. இது லாஸ்ட் படம் ப்ரோ எப்படி இருந்தது? முடியல ப்ரோ, லாஸ்ட் படம் ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கு, இன்னும் ஒன்றும் செய்யலாம். ஹீரோயினி வந்து பூஜா எடுத்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்குடா. த்ரிஷா போட்டுதான் எப்படி இருந்திருக்கும்? ஃபேமிலி படம் ப்ரோ. ஏ சர்டிஃபிகேட் எது குத்துருக்கானுங்கன்னே தெரியல ப்ரோ, எதுவுமே இல்லை ஏ சர்டிஃபிகேட் படம். பூஜா எடுத்துக்கு பதில் த்ரிஷா போட்டுதான் இந்த அளவுக்கு. பூஜா அஜய் தான் ப்ரோ, வேணாம் ப்ரோ அதெல்லாம். ஜனநாயகன் 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 தளபதி 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 சிஎம் தளபதி. ஜனநாயகன் மாஸ் படத்துக்கு, மாஸ் சீனுக்கு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, நிறைய மாஸ் சீன்ஸ் இருக்குது. ஃபுல்லாக இது வந்து வெறும் பகவந்த் கேசரி மாதிரி மட்டும் இல்லை, நிறைய விஜய் அண்ணனுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க பாலிடிக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம். ஒரு பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ஹெச் வினோத் வந்து ரொம்ப சூப்பராகவே டைரக்ட் பண்ணியிருக்காரு சொல்லலாம். அனி வந்து உயிரை குத்து மியூசிக் போட்டிருக்காரு. தலைவர் சும்மா பயங்கரமாக டான்ஸு பின்னி பெடல் எடுத்திருக்காரு சொல்லலாம். ஓவராலாக படம் வந்து சூப்பர். ஜனநாயகனும் அவர் தான், பணநாயகனும் அவர் தான், கலெக்ஷனும் அவர் தான், எலெக்ஷனும் அவர் தான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் ஜனநாயகன் அதுதான் அந்த மூமெண்ட்டே பயங்கரமாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சிஎம்மோட படம் வந்து பார்க்குறோம் இந்த வாட்டி. இல்லை ஒரு சிஎம்க்கு நம்மளும் பாட்டு பாடியிருக்கோம் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் தேட்டரில் வந்து எல்லா ஹீரோக்கும் பாட்டு பாடுவேன். அதில் விஜய் அண்ணனுக்கு பண்ணும்போது தான் எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஐடென்டிட்டியாக மாறிச்சு. அதனால தான் அவர் பர்த்டேக்கு விஷஸ் அனுப்ப ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் எழுதின 5 பாட்டையுமே இதில் எழுதி அவருக்கு அந்த விஷஸில் அனுப்ப போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பர். நீட்டு நாங்கள் வேணான்னு தான் ப்ரோ சொல்கிறோம். ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வரவங்களே கூப்பிட்டு கேளுங்க, நீட் வேணான்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அவரை செலிப்ரேட் பண்ண வேண்டிய டே, அதனால் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாங்களும் நீட் வேணான்னு தான் சொல்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி எஜுகேஷன் இருந்தால் பரவாயில்ல. இங்கே வந்து காசுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன் இருக்குது. அப்போ வந்து அந்த நீட்டும் அந்த மாதிரி தான் வைக்கக்கூடாது, ஒரே சேம் எஜுகேஷனாக வைக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ இருக்குது. எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியுமாண்ணே, ஃபுல் வயலன்ஸாக இருக்குது, பாருங்கள் மறக்காம. இல்லை ஜாலியாக ஃபேனாக பாருங்கள், லேக் அதெல்லாம் விடுங்க. நம்ம தளபதி படம், சிஎம் படம் லாஸ்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க, ஸ்க்ரீன் விட்டு வெளில வரதே அழுவ வச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். பட் இந்த என்ன சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். அழுகுறாங்கல்ல பசங்க. நல்லா அனிருத் மியூசிக் எப்பவுமே ராக் தானே, நல்லா இருந்துச்சு. புரியல. இல்லை ஆக்சுவலி வரல அவ்வளோவா. மறக்காம ஓட்டு போடுன்னு சொன்னார். அதுவும் செம்மையா இருந்தது. படத்துல என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்றது, எல்லாமே நல்லா தான் சொல்றாரு. ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். அப்படிலாம் ஒன்றும் தெரியல. சீரியஸா செம்மையா இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பாக எல்லாரும் ஓட் போட்டிருப்பாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுனால இப்போ ஆனாலும் தளபதி ஜெயிச்சிட்டார், பிரச்சனை இல்லை. அலை வச்சு தான் அமிச்சாங்க. கடைசியில் கிளிப்பெல்லாம் போட்டு தளபதி லாஸ்ட் மூவிலாம் போட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். மியூசிக் செம்மையாக இருந்துச்சு, பின்னிட்டாங்க.